நீங்க ஏரோப்ளேன்ல போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். உங்களால உயிரோட கீழ தரை இறங்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்படுது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிக் எலியாஸ் அப்படிங்கிறவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுது. அவர் ஹட்சன் நதியில விழுந்து நொறுங்கி போன விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. உயிரோட கீழே இறங்க மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு என்ன தோணுச்சுதுங்கிறத சொல்றாரு கேளுங்க. அந்த திகிலூட்டும் நொடிகள்ல எனக்கு எதுவுமே பெருசா தோணல. காலக்கெடு ஒரு பொருட்டா தெரியல. பதவி, பணம், புகழ் எதுவுமே அந்த சமயத்துல நினைவுக்கு வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருவோமேங்கிற பயம் கூட எனக்கு இல்ல. என் மனசுக்குள்ள எழும்பியது ஒரே ஒரு எண்ணம்தான். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைய உண்மையா சரியா வாழலையேங்கிற புரிதல் வந்து என் மனச பாடுபடுத்துச்சு. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை முடிவே இல்லாம நீண்டு போய்கிட்டே இருக்குங்கிற எண்ணத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏதோ சாவே நமக்கு வராதுங்கிறது மாதிரி தான் திட்டமிடுறோம், ஒத்தி வைக்கிறோம், தள்ளி போடுறோம். கற்பனையில பறக்கிறோம். என்னைக்கு இந்த எஞ்சின் நிக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாது. கண் இமைக்கும் நொடிக்குள்ள வாழ்க்கை அப்படியே மாறலாம். அழிஞ்சு போகப் போற இந்த வாழ்க்கையில பெருமை எதுக்கு? மனஸ்தாபம் எதுக்கு? கொஞ்சம் நின்னு நிதானிப்போம். வாழ்ற வாழ்க்கைய முழுமையா வாழுவோம். எதிர்காலத்துல அதை செய்யணும், இதை சாதிக்கணுங்கிற திட்டமிடுதல்லையே நிகழ்காலத்தை தொலைக்க வேண்டாம். கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்காரு. அது பணத்தை சேர்க்கிறதோ, புகழ அடைறதோ, பதவிய நாடி ஓடுறதோ இல்ல. நாம யாருமே ஆக்சிடென்டா இந்த உலகத்துல பிறக்கல. ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அறிஞ்சு அத முழு மனசா நிறைவேற்றுவோம். இது நம்ம சுய முயற்சியால முடியாது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தினமும் காலையில எழும்பின உடனே நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்னு ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிப்போம். முழுமையா வாழுவோம்.